1 கப் ராகி மாவு இருந்தா போதும். சூப்பரா ஹெல்த்தியான ஒரு டிஃபன் செய்யலாம். அதுவும் 5 நிமிஷத்துல. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாம செஞ்சு பாருங்க. வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு மட்டும் இல்ல, சின்ன பசங்க, பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். அவ்வளோ ஆரோக்கியமான ரெசிபி. இந்த ரெசிபி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, மாவு புளிக்க வைக்க தேவையில்ல, ஊற வைக்க தேவையில்ல. அதே போல வீட்டில் இருக்கிற காய்கறிகளை வச்சு இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்பால் 1/2 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூனால 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ தயிர் சேர்த்தாச்சு. அடுத்தது சொரக்காய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கேரட் சேர்த்துக்கிறேன், நீல வாக்கில் கட் பண்ணினது. குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் எல்லாமே ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். எல்லாமே நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மாவு கம்மியாக எடுத்திருக்கேன், வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா கட்டாயம் சேர்க்கணும், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சிக்கலாம். ரொம்ப திக்காக கரைச்சிக்கோங்க, தண்ணியாக கரைச்சிடக்கூடாது. நான் சொன்ன மாதிரி மாவை கம்மி பண்ணிட்டு நீங்கள் வெஜிடபிள் அதிகமாக சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மாவை அதிகப்படுத்திட்டு வெஜிடபிளை கம்மி பண்ணி சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு கரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது. இந்த பக்குவத்துக்கு கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல்லை ஹீட் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மாவு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மெலிசாக திரட்டி விட்டுக்கோங்க. மாவு கரண்டியில் எடுக்கும் போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கரண்டியில் எடுத்து தோசை திரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மெலிசாக திரட்டியாச்சு. லோ அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் குக் பண்ணணும், ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இப்போ எல்லா சைடும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அல்லது பட்டர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ நல்லா குக் ஆகட்டும். இந்த வெஜிடபிள் கூட துருவன பன்னீர் கூட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சைடு குக் ஆகிடுச்சு, திருப்பி போட்டு இன்னொரு சைடு நல்லா குக் பண்ணிக்கலாம். ரொம்ப டைம் எடுக்காது, ஈஸியாக வெந்துடும். வெஜிடபிள்ஸ் கூட நம்ம சீக்கிரமாக குக் ஆகிற வெஜிடபிள்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், பன்னீர் சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா துருவிட்டு சேர்த்திங்க அப்படின்னா ஈஸியாக குக் ஆகிடும். இப்போ 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கட்டாயமாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் மிஸ் பண்ணிடாதீங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்கள்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதுக்கு தயிர் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கிரீன் சட்னி, தேங்காய் சட்னி இது போல் கூட வச்சு சாப்பிடுங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். தயிரை விட ரைத்தா கூட நல்லாயிருக்கும். ஆனியன் ரைத்தா, பூந்தி ரைத்தா அது போல் கூட ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் நிறைய ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். ஃப்ரீ டைமில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்ட் கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.